ஒரு காலத்துல சுவர்ணகிரி ராஜ்யத்துக்கு பக்கத்துல தர்மபுரி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்து ஜனங்க தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊரெல்லாம் பச்சை பசேல்னு வயலோட நிறைய பழங்கள் இருக்கிற மரங்களோட பார்க்க அழகா இருக்கும். அதே ஊர்ல தான் வீரையா அப்படிங்கிற ஒருத்தனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுடைய மனைவி பேரு மல்லிகா. வீரையா கடின உழைப்பாளி, தைரியசாலி மட்டும் இல்ல, அவன் கருணை உள்ளம் கொண்டவன். மல்லிகா புத்திசாலி, புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி. அவங்களுடையது சின்ன குடும்பமா இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறையில்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏங்க, இன்னைக்கு நீங்க வயலுக்கு போக வேண்டாம். காலையில இருந்தே என் மனசுக்கு ஏதோ சரியா படல. நீ எப்பவுமே இப்படிதான் மல்லிகா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற. வயலுக்கு போகலன்னா நாம எப்படி வாழ்க்கைய வாழறது? அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்திருக்கு. நம்ம மகாராஜாவோட கருணை உள்ளதால நம்ம ராஜ்யமே நல்லா இருக்கு. அது உண்மைதாங்க. நம்ம அரசர் ரொம்ப நல்லவர் தான். அவருடைய மந்திரியும் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தெளிவானவரு. ஆனாலும் ஏதோ எனக்குள்ள ஒரு பயம். பயம் எதுக்கு மல்லிகா? நாம எந்த பாவமும் செஞ்சதில்ல, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நமக்கு துணையா அந்த கடவுள் இருக்கான். நீ அந்த முருகன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கோ, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க, நீங்க சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வாங்க. மதியம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நான் செஞ்சு வைக்கிறேன். வீரையா வயலுக்கு கிளம்புனா. தர்மபுரியை சேர்ந்த ஜனங்க எல்லாரும் நிம்மதியா அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாள் நிலைச்சு இருக்கல. திடீர்னு அந்த ராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஒரு ஆபத்து வந்துச்சு. அந்த ராஜ்யத்துக்கே தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஆத்துல தண்ணி வத்தி போச்சு. ஏன் குளம் குட்டையில கூட தண்ணி இல்ல. பச்சை பசேல்ல இருந்த வயல் காஞ்சி போச்சு. ஜனங்க எல்லாரும் குடிக்க தண்ணி இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு. ஜனங்க எல்லாரும் பாவம் நோயாளியும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகாராஜா இதுக்கு ஏதாவது தீர்வு தேடலான்னு நினைச்சாரு. மகா மந்திரியாரே, நம்ம ராஜ்யத்துல என்ன நடக்குது? நம்ம ராஜ்யத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி வந்துச்சு? நம்ம ராஜ்யத்துல இருந்த ஆறு எப்படி வத்தி போச்சு? இந்த பேர் தெரியாத வியாதி என்ன வியாதி? அரசே, இது ஏதோ தீய சக்தியோட வேலையா தெரியுது. நம்ம ஒற்றன் மூலமா ஒரு செய்தி வந்திருக்கு. கடலுக்கு நடுவுல மந்திர தீவுல ஒரு மாயாசுரன்னு ஒரு அசுரன் இருக்கான். அவன்தான் நம்முடைய நாட்டோட செல்வமான அந்த சஞ்சீவினி மணியை திருடி இருக்கான்னு எனக்கு தோணுது. சஞ்சீவினி மணி அவன்கிட்ட போனதால தான் நம்ம ராஜ்யத்துல இவ்வளவு பிரச்சனைங்க. அந்த மாயாசுரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இப்படியெல்லாம் செய்வான்? அவனை அழிச்சே அந்த மணியை கொண்டு வரக்கூடியது யாரு? சேனாதிபதி, நம்ம சேனைய தயார் பண்ணுங்க. மன்னிச்சிடுங்க அரசே, அது சாதாரண தீவில்ல, மந்திர தீவு. அந்த தீவை சுத்தி இருக்கிற தண்ணிக்கு கூட மந்திர சக்திகள் இருக்கு. நிறைய தீய சக்திகள் அந்த கோட்டைய பாதுகாக்குது. அதிக அறிவும் நிறைய திறமையும் கொண்ட ஒருத்தரால மட்டும்தான் அந்த அசுரனை ஜெயிக்க முடியும். இப்படி சொன்னா எப்படி? நம்ம ராஜ்யத்தை இப்படியே அழிய விடலான்னு சொல்றியா? இல்ல அரசே, இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யார் அந்த சஞ்சீவினி மணியை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பாதி ராஜ்யத்தையும் உங்க பொண்ணு பத்மாவையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அறிவிச்சிடுங்க. மகாராஜா ஒத்துக்கிட்டாரு. ஊர்ல 4 பக்கமும் தண்டோரா போட்டாங்க. தர்மபுரி ஜனங்க எல்லாருமே இந்த செய்தியை கேட்டு கவலைப்பட்டாங்க. வீரையாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. மல்லிகா, பாத்தியா நம்ம ராஜ்யத்துக்கு என்ன நிலைமை வந்திருக்குன்னு? நம்ம ராஜ்யத்து மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மல்லிகா ரொம்ப பதட்டமா, ஏங்க, நீங்க என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? அந்த மந்திர தீவு ரொம்ப ஆபத்தானதாமே. ஆபத்துன்னு சும்மா இருந்தா எப்படி மல்லிகா? நம்ம கூட இருக்கிறவங்க உயிருக்காக போராடும் போது என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் போறேன். நான் அந்த மந்திர தீவுக்கு போய் மந்திரமணியை கொண்டு வரேன். மல்லிகா அழுதுகிட்டே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, நீங்க இல்லனா நான் எப்படி? அப்ப அவளை சமாதானப்படுத்தி, உன் கவலை எனக்கு புரியுது மல்லிகா. என் மேல நம்பிக்கைய வையே. உன்னோட வேண்டுதலும் அந்த முருகனோட கருணையும் என் மேல எப்பவும் இருக்கும். நான் நிச்சயமா வெற்றியோட தான் திரும்ப வருவேன். தயவு செஞ்சு என்ன தைரியத்தோட அனுப்பி வையே. மல்லிகா புருஷனுடைய தைரியத்தை பார்த்து
அவனுடைய நல்ல குணத்தை பார்த்து மனசுக்குள்ள அவனுக்கு கையெடுத்து கும்பிட்டான். நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து அவன் நெத்தியில திலகத்தை வச்சு அவனை தைரியமா அனுப்புனான். அடுத்த நாள் காலையில வீரையா வீர சாகச யாத்திரைக்கு கிளம்புனான். மல்லிகாவுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து அவனுடைய பயணத்தை ஆரம்பிச்சான். போற வழியில தேவைப்படுற ஆயுதங்களையும் அவன் எடுத்துக்கிட்டான். வழியில எத்தனையோ கொடூரமான மிருகங்கள், கொள்ளக்காரங்க எல்லாரையுமே தாண்டி போக வேண்டி இருந்துச்சு. ஆனா போற வழியில அவன் வழி மாறி போயிட்டான். பசி தாகத்தால அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசான பெண்மணியோட உருவத்துல ஒரு மாயாவி அவன் முன்னாடி வந்துச்சு. ஏன்பா, யாருனே இந்த காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருக்க? ஒருவேளை வழி மாறி வந்துட்டியா? ஆமா பாட்டி, நான் மந்திர தீவுக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வழிதான் தெரியல. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்கறீங்களா? மந்திர தீவுக்கா? அது ரொம்ப ஆபத்தான தீவுப்பா. உன்ன மாதிரி சின்ன பசங்களால அங்க போக முடியாது. சரி, நீ தாகமா இருக்கல, இந்த பழத்தை சாப்பிடு. உன் பசி தாகம் ரெண்டுமே போயிடும். அந்த பாட்டியோட கையில இருக்கிற பழம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா வீரையாவுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் வந்துச்சு. சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தெரியாதவங்க எதை கொடுத்தாலும் அதை சாப்பிடக்கூடாது. மன்னிச்சிடுங்க பாட்டி, எனக்கு பழம் வேண்டாம். வழி சொன்னா போதும். நான் கொடுத்தத வேண்டாங்கிறல்ல, இதுக்கான பலனை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி பயங்கரமான ஒரு ராட்சசியா மாறி வீரையாவை தாக்க வந்துச்சு. அப்ப வீரையாவை கையில இருந்த வாழை வச்சு அந்த ராட்சசி கூட போராடி அந்த ராட்சசிய அழிச்சிட்டான். இப்படி வழியில எத்தனையோ தடங்கல்களை தாண்டி அவன் கடைசியில அந்த கடல் கிட்ட வந்து சேர்ந்தான். அங்க இருக்கிற ஒரு படகுல ஏறி அந்த படகோட உதவியால கடல்ல பயணம் செய்ய ஆரம்பிச்சான். சில நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான புயல்ல மாட்டிக்கிட்டான். அந்த படகு கவிழ்ந்துருச்சு. வீரையா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு, வீரையா கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுச்சு. அவன் கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வெளிச்சத்தோட நீர் தேவதை அவன் முன்னாடி நின்னாங்க. வீரையா, உன்னுடைய தைரியமும் இன்னொருத்தங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப பெரிய முடிவு. அந்த மாயாசுர என்னுடைய சகோதரியான வனதேவதையையும் அடிச்சு வச்சிருக்கான். சஞ்சீவினி மணி கூட சேர்த்து நீ அவளையும் காப்பாத்தியாகணும். தாயே, உங்க கருணை இருந்தா போதும். நான் எதையும் ஜெயிப்பேன். அந்த மந்திர தீவுக்கு எப்படி போகணும்? அந்த மாய அசுரனை எப்படி அழிக்கணும்? அந்த நீர் தேவதை அவன்கிட்ட ஒரு சங்கு கொடுத்து, இதோ இந்த சங்கு ரொம்ப மகிமை வாய்ந்தது. இது உனக்கு இனி வழிய காட்டும். மந்திர தீவுல இருக்கிற மந்திரத்தை உடைக்கிறதுக்கு இது உனக்கு உதவி செய்யும். அங்க இருக்கிற சில காந்தர்வர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. ஆனா அந்த மாயாசுரனை ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய உடல் பலத்தோட சேர்ந்து புத்தி பலத்தையும் பயன்படுத்தணும். அவன் உயிர் ஒரு கிளிக்குள்ளதான் இருக்கு. அந்த கிளிய நீ பிடிச்சா மட்டும்தான் அவன் உன் பேச்ச கேட்பான். வீரையா அந்த நீர் தேவதைக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்த பயணத்தை தொடங்கினான். நீர் தேவதை கொடுத்த அந்த சங்கு அவனுக்கு வழி காட்டுறதுனால அவன் அந்த வழியில நேரா தீவு போய் சேர்ந்தான். அந்த மந்திர தீவு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாதான் இருந்துச்சு. ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ரகசியமும் இருந்துச்சு. அந்த தீவை சுத்தி அக்னி பர்வதங்கள் இருந்துச்சு. விஷ சர்ப்பங்கள் காவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. வீரையா அந்த நீர் தேவதை கொடுத்த சங்கு ஊதுனதும் அங்க அவனுக்கு ஒரு தனி வழி தெரிஞ்சது. ஆனா உள்ள போய் பார்த்தா பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிற விலங்குகளும் பயங்கரமா இருக்கிற ராட்சசர்களும் இருந்தாங்க. வீரையா அவன்கிட்ட இருக்கிற வாளை வச்சு அந்த சங்கோட உதவியால எல்லா ராட்சசர்களையும் அழிச்சான். அங்க ஒரு மந்திர குளம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல சில கந்தர்வர்கள் ரொம்ப கவலையா உட்கார்ந்திருந்தாங்க. நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்படி கவலையா இருக்கீங்க? நாங்க கந்தர்வர்கள். அந்த மாயாசுரன் எங்க எல்லாரையும் அடைச்சி வச்சிருக்கான். நாங்க எங்களோட சக்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். நான் அந்த மாயாசுரனை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். மாயாசுரனுடைய கோட்டை மலைக்கு மேல இருக்கு. ஆனா அங்க போற வழியில நிறைய தடைகள் இருக்கு. நீ எங்களை விடுதலை பண்ணினா அங்க எப்படி போறதுன்னு நான் உனக்கு சொல்லுவேன். வீரையா நீர் தேவதை கொடுத்த அந்த சங்கோட உதவியால கந்தர்வர்கள் எல்லாரையுமே விடுதலை செஞ்சான். அவங்க சந்தோஷப்பட்டு மாயாசுரனுடைய குகைக்கு போறதுக்கான வழியையும் அங்க இருக்கிற மந்திரத்தை உடைக்கிறதுக்கான வழியையும் சொன்னாங்க. வீரையா,
அந்த மாயாசுரனுடைய உயிர் 7 கடலை தாண்டி ஒரு கோட்டைக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிளிக்குள்ள தான் இருக்கு. அந்த கிளிய கொன்னாதான் அந்த அசுரனும் செத்து போவான். ஆனா அந்த கிளிய சுத்தி நிறைய அரக்கர்கள் காவலுக்கு இருக்காங்க. வீரையா கந்தர்வர்கள் சொன்னது கேட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு மாயாசுரனை தேடி போய்கிட்டு இருந்தான். மாயாசுரனுடைய கோட்டை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சொல்ல போனா அந்த கோட்டைக்கு வெளியில காவலுக்கு இருக்கிறதே பெரிய பெரிய ராட்சசர்கள் தான். வீரையா ரொம்பவும் தைரியமா அந்த ராட்சசர்களோட போராடி கோட்டைக்குள்ள போயிட்டான். அந்த கோட்டைக்குள்ள மாயாசுரன் கண்ணை மூடிக்கிட்டு பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல இருந்த தங்க பெட்டிக்குள்ளதான் அந்த சஞ்சீவினி மணி இருந்துச்சு. அடப்பட்டிருந்த வனதேவதை பாவம் ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாயாசுரன் அட்டகாசம் செஞ்சு, யாருடா நீ? என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய கோட்டைக்குள்ள வர உனக்கு எவ்வளவு தைரியம்? இப்போ உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஒரு நொடியில உன்னை நான் சாம்பலாக்க போறேன். அரக்கனே, உன்னை அழிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். சஞ்சீவினி மணியையும் வனதேவதையும் விட்டுடு, இல்லனா உன்னை நான் அழிச்சிடுவேன். மாயாசுரன் அவனுடைய மாய சக்தியால வீரையாவை தாக்க ஆரம்பிச்சான். நெருப்பு உருண்டைகளையும் விஷ பாம்புகளையும் அவன் அனுப்புனான். ஆனா வீரையா அவனுடைய தைரியத்தாலையும் நீர்தேவதை கொடுத்த சங்காலையும் அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்தான். 2 பேருக்கும் நடுவுல பெரிய போரே நடந்துச்சு. மாயாசுரன் ரொம்பவும் கோவமா, நீ சாதாரண மனிதன்தான், ஆனா உன்னை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னுடைய உயிர் என் உடம்புக்குள்ளேயே இல்ல, அதனால உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. வீரையா சிரிச்சுக்கிட்டே, உன்னோட உயிர் அந்த கிளிக்குள்ள தானே இருக்கு. அப்படின்னு சொல்லி வீரையா கந்தர்வர்கள் சொன்ன ரகசியத்தை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாம அந்த கிளிய பார்க்க போனான். அங்க இருக்கிற அரக்கர்களை அடிச்சு அந்த கிளிய கைப்பற்றினான். கிளி வீரைய கையில மாட்டின உடனேயே மாயாசுரன் பலவீனமாயிட்டான். அவன் பயத்துல நடுங்கிக்கிட்டே, வேண்டாம் வேண்டாம், அந்த கிளிய எதுவும் செஞ்சிடாத. உனக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கறேன். வனதேவதை, சஞ்சீவினி மணி எல்லாத்தையும் கொடுக்கறேன். அந்த கிளிய விட்டுடு. உன்ன மாதிரி அரக்கனுக்கு உலகத்துல வாழ தகுதியே இல்ல. அப்படின்னு சொல்லி வீரையா அந்த கிளியோட கழுத்தை திருகி கொண்டுட்டான். அடுத்த நிமிஷமே அந்த மாயாசுரனும் அழிஞ்சி பூமிக்குள்ள போயிட்டான். அவனுடைய மாய சக்தி எழுந்ததுனால வனதேவதைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சஞ்சீவினி மணி இப்ப வீரையா கையில இருந்துச்சு. வனதேவதை வீரையாவுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. வீரையா, உன்னுடைய சாகசத்தை மறக்க முடியாது. நீ என்ன மட்டும் காப்பாத்தல, இந்த உலகத்தையே காப்பாத்தி இருக்க. உனக்கு எப்பவுமே நன்மைகளே நடக்கும். வீரையா வனதேவதையுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு சஞ்சீவினி மணியை எடுத்துக்கிட்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு கிளம்புனான். அவன் திரும்பி வந்ததும் தண்ணியே இல்லாம இருந்த ஆறுல தண்ணி நிறையவே இருந்துச்சு. ஊர்ல தெரியாம இருந்த வியாதிகள் எல்லாமே தொலைஞ்சு போச்சு. மக்கள் ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தாங்க. உடனே அரசர் வீரையாவை கூப்பிட்டு அவனுக்கு கௌரவத்தை கொடுத்தாரு. வீரையா, நீ செஞ்ச உதவிய இந்த ராஜ்யத்து மக்களும் நானும் எப்பவும் மறக்க மாட்டோம். நான் கொடுத்த வாக்குப்படி இந்த ராஜ்யத்துல பாதியையும் என் பொண்ணு பத்மாவையும் உனக்கு கட்டி கொடுக்கறேன். வீரையா பணிவா, அரசே, எனக்கு ராஜ்யமோ அரண்மனை சுகமோ வேண்டாம். என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உங்களுடைய ஆசீர்வாதமோ ஜனங்களுடைய அன்பும் இதுவே எனக்கு போதுமானது. இந்த சஞ்சீவினி மணியை நீங்களே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்னுடைய ஊரான தர்மபுரிக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுங்க போதும். மகாராஜா வீரையாவோட கோரிக்கையை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. வீரையாவோட கோரிக்கைப்படி தர்மபுரிக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. வீரையாவும் மல்லிகாவும் அவங்க ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க புகழ் எல்லா பக்கமும் பரவுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எவன் ஒருத்தன் சுயநலமா யோசிக்காம எல்லாருடைய நன்மைக்காக யோசிக்கிறானோ அவனுக்கு கடவுள் நன்மைகளை தான் செய்வாரு. கடவுள் எப்பவுமே அவனுக்கு துணைக்கு இருப்பாரு. தீய சக்தி நல்ல சக்தி முன்னாடி என்னைக்கா இருந்தாலும் தோத்துதான் போகணும். எந்த காலத்திலயும் தீய சக்தி ஜெயிச்சதா வரலாறே இல்ல. அது ஒரு குளிர்காலம் விடிய காலையில ராமபுரம் கிராமமே பனியில முழுகி போயிருக்கும் போது கோழி கூட இன்னும் கூவல. அப்படிங்கும் போது மாணிக்கம் அவன் வீட்டு திண்ணையில போர்வையை போத்திக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தான்.
அவன் பக்கத்துல அவனுடைய மனைவியான ரங்கம்மாவும் உட்காந்துருந்தா. ஏங்க கேக்குதா? இந்த குளிர்ல நல்ல சூடா சோறு வடிச்சு அதுல மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நேத்து சாப்பிட்டோம், முந்தா நேத்து சாப்பிட்டோம். ஆனா எனக்கு இன்னும் மீன் குழம்பு சாப்பிடணும் போலவே இருக்குங்க. உண்மைதான் ரங்கம்மா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ராத்திரி முழுக்க கனவுல கூட அந்த மீன் தான் வந்துட்டு போகுது. நேத்து செஞ்ச குழம்புல ஒரு மீனை கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அதாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்து சாப்பிட்டோமே அப்படின்னு இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடாம இருக்க முடியாது. இன்னைக்கும் நீங்க ஆத்துக்கு போய் ஒரு பெரிய மீனா பிடிச்சுக்கிட்டு வாங்க. நல்லா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கி புளிய ஊத்தி அந்த குழம்பு கொதிக்கும் போது வர வாசம் மூக்க தொலைக்கணும். ஆனா யாருக்கும் கொஞ்சம் கூட கொடுக்க கூடாது, நம்ம தான் சாப்பிடணும். ஆமா ரங்கம்மா, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, மீன் பிடிக்கிறவங்களாம் வந்துட்டாங்க போல. யாரோட வலையில பெரிய மீன் மாட்டுதோ அதை நான் வாங்கிக்கிட்டு வரேன். நீ சீக்கிரமா மீன் குழம்பு வைக்க ஏற்பாடு பண்ணு. நான் பெரிய மீனோட வந்துடுறேன். மாணிக்கம் அவனுடைய பழைய போர்வைய தலையில போட்டுக்கிட்டு வேகமா ஆத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ பனி புழிஞ்சுக்கிட்டு இருந்தது, குளிர் பயங்கரமா இருந்துச்சு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம மீன் பிடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டான். பாப்பா பாப்பா, என்னடா குளிருது, கை காலெல்லாம் உறைஞ்சு போயிடும் போலையே. ஏண்டா கோட்டையா, இன்னைக்கு நல்ல மீன் எதுனா மாட்டிச்சா? இந்த குளிர்ல மீன் குழம்பு சாப்பிட்டா அந்த கிக்கே தனிதான். இந்தா மாணிக்கம், இதோ இப்பதான் மாட்டிச்சு. உன் கையளவுக்கு பெரிய மீன், ஆனா விலை மட்டும் 3 ரூபாய் தான். மாணிக்கம் அந்த மீனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, 3 ரூபாயா? சந்தையில் 2 ரூபாய் 50 பைசா தானே? சரி, இந்த குளிர்ல யாரு சந்தைக்கு போவாங்க? இந்தா 3 ரூபாய். யாருக்கும் தெரியாம அந்த புல்லை வச்சு சுத்தி கொடு. அந்த சுப்பையா வழியில பார்த்தா அப்புறம் அவன் வாங்கிப்பான். மீனை புல்ல வச்சு சுத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம அடி மேல அடி வச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மாணிக்க பதுங்கி பதுங்கி வந்துகிட்டு இருந்தான். என்னென்ன இந்த பக்கம் தெரு திரும்பணும் அப்படின்னும் போது எதிர்க்க சுப்பையா வரத பார்த்தான். அவ்வளவுதான், மாணிக்கத்துக்கு உள்ளுக்குள்ள பயமே வந்துருச்சு. மாணிக்கம் மனசுக்குள்ள, அட கடவுளே, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சனோ அவன் கண்ணிலேயே பட்டுட்டானே. இப்போ இவங்கிட்ட இருந்து எப்படி தான் நான் தப்பிக்கிறது? இவன் மோப்பம் பிடிக்கிறதுல நாயை விட மோசமாச்சே. கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்டா என்னத்த சொல்ல? மாணிக்கம் தலை குனிச்சுக்கிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தப்போ சுப்பையா அவனை கூப்பிட்டான். என்ன மாணிக்கம், இந்த குளிர்ல எங்க போய்கிட்டு இருக்க? என்ன பார்த்தோம் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க? மாணிக்கம் பதட்டமா நின்னு சிரிச்சுக்கிட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுப்பையா, பனி பொழியறதுல கண்ணு சரியா தெரியல. நான் வயலுக்கு போயிட்டு வரேன். வயலுக்கு போயிட்டு வரியா? இந்த குளிர்ல வயல்ல என்ன வேலை? உண்மையை சொல்லு, ஆத்துக்கு தானே போயிட்டு வர? கையில் என்ன வச்சிருக்க? மீன் தானே அது? எது மீனா? நீ வேற, வீட்டில் மாடு பட்னியா இருக்கு, அதான் இந்த புல்லை போடலான்னு பறிச்சு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓ மாட்டுக்கா? ஆமாம், உன் வீட்டில் ஏது மாடு? நீ எப்பவும் இப்படித்தான் ஏதாவது ஒன்றை மறைச்சிக்கிட்டே இருப்ப. மாணிக்கம் கொஞ்சம் கோவமா, என்கிட்ட இல்லைனா என்ன? எங்கள் சொந்தக்காரங்க மாடு என் வீட்டில் தான் இருக்கு. உன்கிட்ட நான் எதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்? நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போனோம், நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் வேக வேகமா அங்கிருந்து நடந்து போனான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவன் ஒரு இடத்துல நின்னு பெருமூச்சு விட்டான். அவனுடைய மனசுக்குள்ள, அப்பாடா, எப்படியோ அந்த சுப்பையா கிட்ட மாட்டாம நான் தப்பிச்சு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறம் என்கிட்ட இருக்கிற மீன் அவனுக்கு சொந்தமா இருக்கும். அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய், ரங்கம்மா ரங்கம்மா, சீக்கிரமா கதவை தர, வெளியில சுப்பையா இருக்கான். அவன் வர்றதுக்கு முன்னாடி மீனை ஒளிச்சு வைக்கணும். என்னங்க அவ்வளவு பார்த்துட்டோம், யாராவது விரட்டிக்கிட்டு வராங்களா என்ன? விரட்டிக்கிட்டு வராங்க, அந்த சுப்பையா தான் என்ன விரட்டிக்கிட்டு வரான். ஐயோ, அந்த சுப்பையாவா? எப்படிங்க தப்பிச்சு வந்தீங்க? எப்படியோ ஏதோ சொல்லி நான் தப்பிச்சு வந்துட்டேன். அவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மீனை ஒளிச்சு வையே. இங்க பாரு, எவ்வளோ பெரிய மீன். சீக்கிரமா கொண்டு போய் சுத்தம் பண்ணி சமைச்சிடு. இன்னைக்கு குளிர் அதிகம்தான், நாம 2 பேரும் சாப்பிடலாம். ஆனா ஒன்று, வாசம் வெளியில வராம பார்த்துக்கோ என்ன? ஐயோ, இவ்வளவு பெரிய மீனுங்க. மீனை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. குழம்பு செய்யும் போது மனம் வெளியில போகாம இருக்க கதவு ஜன்னலு எல்லாத்தையுமே நான் மூடிட்டேன். ரங்கம்மா சமையல ஆரம்பிச்சா. ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அதுல 4 சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி புளிய கரைச்சி ஊத்தி அதுல மீனை போட்டதும் வர மனம் வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அப்ப அதை பார்த்த மாணிக்கம்,
ஏ ரங்கம்மா, வாசம் நல்லா வருது. இது அந்த சுப்பம்மாவோட மூக்குக்கு போனாலும் போகும், பார்த்துக்கோ. கவலைப்படாதீங்க, கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழம்பு தயாராயிடும். மீன் எப்படி குதிக்குது பாருங்க. அப்பதான் வீட்டு வாசல்ல யாரோ இரும்புற சத்தம் கேட்டுச்சு. அது யாரும் இல்ல, சுப்பம்மா தான். சுப்பம்மா வெளியில இருந்து, என்ன ரங்கம்மா, உள்ள ஏதாவது மீன் குழம்பு செய்யறியா என்ன? உன் மீன் குழம்பு வாசம் நம்ம தெருவெல்லாம் மணமணுக்குதே. அப்போ மாணிக்கம் பதட்டமா, வந்தாச்சு, கழுகு மூக்கு வந்தாச்சு. ரங்கம்மா, தண்ணியை ஊற்றி அடுப்பை அணைச்சிடு. ரங்கம்மா உள்ள உட்காந்துக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுப்பம்மா, கொஞ்சம் காஞ்ச மிளகா இருந்துச்சு, அதை அரைச்சி துவையல் செய்கிறேன். அதோட காட்டு உனக்கு அப்படி வந்திருக்கும் போல. அதை கேட்டதும் சுப்பம்மாவும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. அப்பதான் மாணிக்கத்துக்கு உசிரே வந்துச்சு. அப்பாடா, போயாச்சு. ரங்கம்மா, சாப்பாடு போட்டு கொண்டு வா. ரொம்ப பசி எடுக்குது. இந்த வாசனையில பசி 2 மடங்காகுது. சரிங்க, இதோ இப்பவே பரிமாறுறேன். சூடா சாப்பாடு, மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சந்தோஷமா வாழை இலைய வச்சுக்கிட்டு அதுல சுட சுட சோறு போட்டு மீன் சட்டிய பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டு மீன் குழம்ப சந்தோஷமா ஊத்த போனா மாணிக்கம். அந்த மீன் குழம்பு வாசம் அவங்க வீடு முழுக்க பரவி இருந்துச்சு. சரியா மீனை எடுத்து சாப்பாட்டுல போட வேண்டிய நேரத்துல வெளியில இருந்து யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அது கேட்டு அவங்க 2 பேரும் பதட்டமாயிட்டாங்க. ஐயோ, யாரடி இந்த நேரத்துல? ஏதோ தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கு. ரங்கம்மா பதட்டமா, ஐயோ, இது எங்க அண்ணனோட குரல் மாதிரி இருக்கே, அவர் இப்பதான் வரணுமா? ரங்கையா வெளியில இருந்து, மச்சான், நான் தான் ரங்கையா. இந்த குளிர் தாங்க முடியல, சீக்கிரம் கதவை தரங்க. மாணிக்கம் கவலையா, கடவுளே, இந்த உலகத்துல நம்மள நிம்மதியா சாப்பிட யாரும் விட மாட்டாங்க போலயே. முதல்ல அந்த சுப்பம்மா, இப்ப இந்த ரங்கையா. ஐயோ ரங்கம்மா, இந்த மீன் குழம்பு அவன் பார்த்தானா, அதுக்கப்புறம் நாம சாப்பிட ஒரு மீன் கூட மிஞ்சாது. உண்மைதாங்க, அண்ணன் வந்தா மொத்தத்தையும் காலி தான் பண்ணிடுவான். இப்போ என்ன பண்றது? கட்டலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிரவா? வேண்டாம், முதல்ல இந்த பாத்திரத்தை கொண்டு போய் பெட்டியில வச்சு பெட்டியை பூட்டிடு. அது மேல போர்வையை போத்தி வை. வாசம் வெளியில வராது. அதுக்குள்ள நான் அவனை எப்படியாவது அனுப்புறேன். மாணிக்கம் கதவை திறந்தான். குளிர் தாங்க முடியாம ரங்கையா வீட்டுக்குள்ள வந்தான். மாணிக்கம் அவனுக்கு குளிர் காயறதுக்காக நெருப்பு மூட்டி கொடுத்தான். ஆனா வீட்டுக்குள்ள வந்ததும் மீன் குழம்பு வாசம் வரத பார்த்து, என்ன மச்சான், வீட்டுக்குள்ள வரும்போதே ஏதோ வாசம் மூக்க தொலைக்குது. வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பா? மீனா? இந்த குளிர்ல மீனுக்கு எங்க போறது? எதனா பக்கத்து வீட்டில் செய்கிறாங்க போல இருக்கு. இந்த குளிரில் நாங்கள் மீனுக்கு எங்கே போகிறது? அப்படியா? ஆனால் வாசம் உள்ளே வரும்போது மீன் குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. சரி சரி, கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கொடுங்க, பசிக்குது. அன்னைக்கு ராத்திரி 11 மணி ஆச்சு. மாணிக்க வீட்டில் வளர அந்த பூனைக்கு மீன் வாசம் வந்துச்சு. ரங்கம்மா, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். பெட்டியை திறந்து அந்த குழம்பை எடு, 2 பேரும் சாப்பிட்டுடலாம். இவங்க அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த பூனை போய் அந்த போர்வை எடுத்து பெட்டியை திறந்து அந்த மீன் குழம்பு எல்லாத்தையுமே வீணாக்கிடுச்சு. ஐயோ, என்ன சத்தம் அது? பூனை ஏதாவது போய் குழம்ப தட்டி விட்டுடுச்சா? சத்தத்தை கேட்ட ரங்கையாவும் எழுந்திருச்சு வந்தான். ஓஹோ, என்ன மச்சான், மீன் குழம்ப பொட்டிக்குள்ள வச்சு புதைச்சி வச்சிருக்கீங்க போலயே. ஆனா நீங்க பாவம், அந்த மீன் குழம்ப பூனை வந்து சாப்பிட்டுடுச்சு போலயே. மாணிக்கம் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சான். அவனுடைய சுயநல குணத்தினாலேயே இன்னைக்கு அவனுக்கு மீன் குழம்பு கிடைக்கல. மச்சான், பகிர்ந்து சாப்பிட்டாதான் சாப்பாட்டுக்கு சுவை அதிகம். ஒளிச்சு வச்சு சாப்பிட்டா பூனை தான் வந்து சாப்பிடும். இனிமேலாவது உன் கஞ்ச புத்தியை விட்டுடு. உண்மைதான் மச்சான், இந்த மீனுக்காக நான் எவ்வளோலாம் பொய் சொன்னேன். எத்தனை பேர்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன். எல்லாத்தையும் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியில் மச்சானை கூட பார்க்காம உன்கிட்டையும் நான் பொய்ய சொல்லிட்டேன். ஒருத்தனுடைய கஞ்சத்தனம் இந்த அளவுக்கு ஒருத்தனை மட்டமாக்கணும்னு நான் நினைக்கல. போகும்போது நாம் எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிறனால சந்தோஷமாக வாழணும். ஆனால் அதை சுயநலமாக வாழாமல் எல்லார் கூடவும் சேர்ந்து வாழணும். பகிர்ந்து சாப்பிட்டாதான் அதில் சந்தோஷமே இருக்கும். அந்த பூனை இன்னைக்கு மீனை சாப்பிட்டது சும்மா இல்லை, எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான். ரங்கம்மா, போய் பழைய சாதத்தை கொண்டு வா. எல்லாரும் வயிறார சாப்பிடலாம். அந்த கஞ்சியையாவது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம். நான் நாளைக்கே ஏரிக்கு போய் நமக்காக பெரிய மீனை கொண்டு வரேன். அன்னைக்கு ராத்திரி அவங்க மீன் குழம்பு சாப்பிடலனாலும் பகிர்ந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நாம சுயநலமா யோசிச்சா கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். எப்பவும் எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிடலான்னு நினைக்கும் போதுதான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்.